செல்லம்மா சீரியல்ல செல்லம்மா அவங்க அம்மா லட்சுமி கிட்ட, அம்மா எனக்கு ஏதோ தப்பா படுது, கடவுளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, காலையில இருந்து தடங்கள் மேல தடங்கள் நடக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமியும் அப்படிலாம் நினைக்காத செல்லம்மா, எல்லாமே திருஷ்டி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா உனக்காக புடவை வாங்க போயிருக்காரு, முகூர்த்த நேரத்துக்குள்ளே வந்துருவாரு, சித்தார்த் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அது வரைக்கும் எதையும் நினைக்காதமான்னு சொல்றாங்க. மாணிக்கம் அடியாளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு பகுதிக்குள்ள வந்து சித்தார்த் படுத்திட்டு வந்த அடியாளுங்க ஒருத்தர் அடிச்சு ஒருத்தர் கிட்ட இருந்து போன் எடுத்துடுறாரு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து செல்லம்மா, மகேந்திரன், ஜானகின்னு 3 பேருக்கும் போன் ட்ரை பண்றப்போ 3 பேருமே போன் எடுத்து மேல சத்தம் ஜாஸ்தியா இருந்ததுனால யாரோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா சத்தத்தினால சரியா கேட்கல, அப்புறம் போன் பண்றேன்னு கட் பண்ணிடுறாங்க. சித்தார்த்தும் குழப்பமாயி, என்னது நம்ம தான் மனமேடையிலே இல்ல, நம்மள கடத்திட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, 3 பேரும் பேசும்போது கல்யாணம் நடக்கிற மாதிரியே பேசுறாங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே, காணாம போன பதட்டம் அவங்களுக்கு ஒண்ணுமே காணுமே, ஏதோ ஒண்ணு முதல்ல நம்ம தப்பிச்சு கோயிலுக்கு போகணும்னு இந்த இடத்த விட்டு வர்றப்போ ஆளுங்க சித்தார்த்தை பார்த்துட்டு தோட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தார்த் மறுபடியும் செல்லம்மாக்கு போன் பண்றப்போ மலர் அந்த போன் எடுத்து, என்ன அப்பா போன் பண்றாரு, பக்கத்துல ரூம்ல தானே இருக்காரு, ஏன் அம்மாக்கு போன் பண்றாரு, சரி நம்ம எடுத்து பேசுவோம்னு பேசுறப்போ சித்தார்த்தும், மலர் நான் அப்பா பேசுறேன்டா, என்ன யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க, விஷயத்த செல்லம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்ல மலரும், அப்பா என்னப்பா காமெடி பண்றீங்க, பக்கத்து ரூம்ல இருந்துகிட்டே சும்மா போய் சொல்றீங்களா, நீங்க விளையாடுறீங்கப்பா எனக்கு தெரியுங்கிறாங்க. இதை கேட்ட சித்தார்த்தும், இல்ல மலர் இருக்கிறது நான் கிடையாது, இவனா என் பக்கத்துல போய் நில்லு, என்ன பேசுறேன்னு கேளுன்னு சொல்ல மலரும் மாணிக்கத்தை சித்தார்த்து நினைச்சு அவர்கிட்ட, நீ போன்ல என்கிட்ட தான் பேச பக்கத்துல நிக்கிறேன், ஆனா கேட்டா காட்டு பகுதியில இருக்குன்னு சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டான் பாக்குறாங்க. மாணிக்கமும் சமாளிச்சு, இல்ல மேல யாரோ உனக்கு போன் பண்ணி கிண்டல் பண்றாங்க, அப்பா இங்கதானமா இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாரு. சித்தார்த்துக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, நம்மளுக்கு பதிலா வேற யாரோ மண்டபத்துல இருக்காங்கன்னு. மாணிக்கத்தோட அடியாளுங்க சித்தார்த்தை விரட்டி பிடிச்சி இட்டையால தலையில அடிச்சிடுறாங்க. போலீஸ் வர மாதிரி தெரியுது, வேற இடத்துக்கு கொண்டு போலான்னு தூக்கிட்டு போறப்போ மாணிக்கம் போன் பண்ணி, என்னடா சித்தார்த் கடையை முடிச்சிட்டீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்கறான். அடியால ஒருத்தன் போனை வாங்கி, என்னடா மாணிக்கம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சித்தார்த் கடையை முடிக்கலான்னு பாக்கும்போது என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், அவனை பிடிச்சி இப்போ என் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கோம், அவன் கதையை கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம்டாங்கிறாங்க. என்னடா பண்றீங்க, நான் போய் சொன்ன சித்தார்த்தோட கழுத்தை எடுத்து போடுங்கன்னு, இதை விட்டு தேவையில்லாம அவனை பழக்க வச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் கதை முடியணுங்கிறாரு. மாணிக்கம் போன்ல பேசிட்டு இருக்கிறத மலர் கேட்டுறாங்க. நீ என்ன சித்துவை முடிக்க சொல், அப்ப நீ எங்க அப்பா சித்து இல்லைன்னா நீங்க யாருன்னு கேட்க மாணிக்கமும் சிரிச்சுக்கிட்டே, உங்க அம்மா மாதிரியே நீயும் கண்டுபிடிச்சிட்டியா, ஆமா நான் சித்தார்த் கிடையாது, நான் தான் மாணிக்கம் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்ல மலரும், நான் உடனே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன்னு கிளம்புறப்போ மாணிக்கம் மலரை தூக்கி பாத்ரூம்ல போட்டு அடிச்சிடுறாரு. சித்தார்த்தும் கண்முழிச்சு அடியாளுங்களை அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. இதான் நீ எப்ப சொல்ல நடந்தது.